இன்றைய முதல் செய்தியாக பாஜகவின் ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா, உதயநிதியோட அந்த சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்கு எதிராக அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு அவர் மீது தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அது நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு நீதிமன்றம் உதயநிதி பேசிய அந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இந்து மதத்தின் மீதான வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷனை நீதிமன்றம் கொடுத்துருக்குன்னு சரி எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயத்துக்கு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கு பாராட்டுகள். முதல் விஷயம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் அமித் மால்வியா அவர் மீது திருச்சியில ஒரு எஃப்ஐஆர் பதிவுபடப்படுகிறது. அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியிருக்காங்க. குவாஷ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஹேட் ஸ்பீச் யாரு போட்டாரோ அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அதுக்கு பதில் சொல்லவர் மீது ஏன் வழக்கு பதிவு பண்றீங்க? அவர் மீது வழக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலலாம் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதுக்கு பாராட்டு, குவாஷ் பண்ணதுக்கு பாராட்டு. இரண்டாவதாக, அந்த கேள்வியை முன்வைத்து விட்டு கடந்த 100 ஆண்டுகளாகவே திராவிட கழகத்தினுடைய பாரம்பரியம் என்பது இந்து மதத்தின் மீது இழிவாக பேசுவதுதான், எல்லாமே ஹேட் ஸ்பீச் தான். அந்த பாஷறையிலிருந்து தான் வந்திருக்கிறார் இந்த சனாதன ஒழிப்பு பேசினவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே கடந்த 100 வருஷம் நடந்தது எல்லாமே ஹேட் ஸ்பீச் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும் ஒரு ஹேட் ஸ்பீச் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு இரண்டாவது பாராட்டு. திமுக சொல்றாங்க. ஆமா. மூணாவது ஒரு ரிசர்வ் பாராட்டு ஏற்கனவே சொல்லி இருக்கணும். அது என்னன்னா, இதே நீதியரசர் ஸ்ரீமதி தான் திருப்பரங்குன்றம் வழக்குல மலை மீது, அதாவது தர்கா திருவிழாவுக்கு பலி கொடுக்க கூடாது, ஆடு கோழி பலி கொடுக்க கூடாது என்று தீர்ப்பு செய்தவர் ஸ்ரீமதி தான். ஆகையினால நீதியரசர் ஸ்ரீமதிக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்ப இந்த இரண்டாவது விஷயத்துக்கு வர்றேன். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் வளர்ந்ததே ஹேட் ஸ்பீச்ல தான். அதாவது நீங்க அண்ணாவும் ஈவேராவும் ஒருத்தர் எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சாணி அடிச்சாங்கிறதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. அதாவது நீங்க சொல்றது, ஒருத்தவர் தென்னாட்டு பெர்னாட்ஷா, இன்னொருத்தவர் தென்னாட்டு சாக்ரட்டிஸ். ஆமா, சாக்ரட்டிஸும் பெர்னாட்ஷாவும் எவ்வளவு நல்ல வார்த்தை பேசுறாங்கன்னு யூரோப்காரன் தெரிஞ்சான்னா அசந்தே போயிருப்பான். சரியா? இதுல திமுகவுடைய ஹேட் ஸ்பீச்சுக்கு அளவே கிடையாது. தயாநிதி மாறன் பேசினது ஹேட் ஸ்பீச், துரைமுருகன் பேசினது ஹேட் ஸ்பீச், பொன்முடி பேசினது ஹேட் ஸ்பீச், ராஜா பேசினது ஹேட் ஸ்பீச். யாரு மேல? ஹிந்து மதத்தின் மீது. பொன்முடி என்ன பேசுறாரு? அப்படி நாமம் பட்டை அப்படின்னு பேசுறார். ஆராசா என்ன பேசுறார்? நீ ஹிந்துவாக இருக்கிற வரைக்கும் நீ இன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறார். கனிமொழி என்ன பேசுறாங்க? எதுக்கு திருப்பதியில உண்டியல், தெய்வத்துக்கு என்ன சக்தி அப்படின்னு ஹிந்து பக்தர்களை எல்லாம் இழிவு செய்து பேசுகிறார். இப்படி திமுக என்றாலே வெறுப்பு பேச்சு. இதே பேச்சு அல்லாவுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கனிமொழி பேசினார். பேசுற தைரியம் உண்டா? பேசினா இஸ்லாமியர்கள் விட்டு விடுவார்களா? இல்ல கிறிஸ்தவத்தை, இயேசு கிறிஸ்துக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு யாராவது பேச முடியுமா? இல்ல சிலுவையை நீ கழுத்துல தொங்க போடுகிறியே, அது ஒரு கொலைக்கருவி தானே அப்படின்னு பொன்முடி பேச முடியுமா? எதுவும் பேச முடியாது, எதுவும் பேச முடியாது. அப்படியானால் இவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை உதிர்த்து வருகிறார்கள். இவர்கள் மீது ஒரு வழக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இவங்க தொடர்ந்து இப்படி பேசிட்டே இருந்ததுனால இது எல்லாம் ஹிந்தியில மொழிபெயர்த்து பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால நாம அனுப்பினோம். காங்கிரஸ் கட்சி தானும் ஒளிந்து தன்னுடைய தேஜஸ்வி யாதவ் கூட்டணி கட்சியும் ஒழித்து விட்டது.
அதுக்கப்புறமா இவங்க திருந்தினாங்கன்னா இன்னும் திருந்தல. சுசீந்திரத்துல சேவகன் பாபு என்ன பேசினார்னு பார்த்தேன். நீங்கள் எல்லாம் பக்தர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அது ஒரு ஹேட் ஸ்பீச் தான். யார்கிட்ட? பக்தர்கிட்ட கேட்கிறாங்க. அதனால திமுக என்பது பாரம்பரியமாக தரங்கட்ட பேச்சுகள், அடுத்தவரை இழிவு செய்யும் பேச்சுக்கள், அடுத்தவர் மீது வெறுப்பை உருவாக்கும் பேச்சுகள், இதுதான் திமுகவினுடைய வேலை. அதுல உதயநிதி இளங்கண்டு பயமறியாது ஏதோ கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதுல தைரியம் இருக்கு, துள்ளும் போது எந்த அளவுக்கு பேசுகிறது என்றால், வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது ஆளுநரை செருப்பால அடிப்பேன்னு பேசுறேன். அதுக்கு இன்னும் வழக்கு வரல. இதே நான் உதயநிதியை செருப்பால் அடிப்பேன் நான் பேசியிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. நான் இருந்திருக்கவே முடியாது. ராத்திரி 1 மணிக்கு நான் தூக்கிட்டு போயிருப்பேன். அப்ப இவர்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம், மற்றவர்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரமா? இதான் கேள்வி. இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி ஒரு ட்வீட்டோ ஒரு ஃபேஸ்புக்கோ போட்டாச்சுன்னா நைட்லயே தூக்கிடுவாங்க. இப்ப சார் 23ஆம் தேதி பிரதமர் இங்க வரப்போறார். இன்னும் 2 நாள் இருக்கு. நான் என்ன கேள்விப்படுகிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரைவேட் பஸ் ஆபரேட்டர்ஸ், பிரைவேட் வேன் ஆபரேட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஆர்டிஓ மூலமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீ பிஜேபி காரனுக்கு வாடகை விட்டான்னா எஃப்சிக்கு வரும்போது உன்னை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கேன். திருப்பரங்குன்றத்தில் என்ன விளவிடாம பண்ணாங்கன்னு தெரியும். அதனால இவர்கள் என்னன்னா நேரடியா கருத்தும்பாங்க, கருத்து சுதந்திரம்பாங்க, ஜனநாயகம்பாங்க, அடுத்தவரை இழிவு செய்யக்கூடாதும்பாங்க. இழிவு செய்வது மட்டுமே இவருடைய வேலை. ஜனநாயகத்தை கழுத்தை முறுக்குவதே, நெரிப்பதே இவர்கள் வேலை, கையை முறுக்குவதே இவர்கள் வேலை. அதற்கு ஸ்ரீமதி அவர்கள் நன்றாக குட்டு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உண்மையிலே கொஞ்சமாவது சூடு சுரணை என்று ஒன்று இருந்தால் உதயநிதி ரிசைன் பண்ணணும், திருமாவளவன் உதயநிதி ரிசைன் பண்ணணும் என்று உடனே குரல் கொடுக்கணும். கோர்ட்டு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி உதயநிதி ரிசைன் பண்ணணும்னு உடனே குரல் கொடுக்கணும். கோர்ட்டு சொல்லிட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கோர்ட்டு தானே சொல்லியிருக்கு, செய்ய மாட்டாங்க. வேற யாராவது கோர்ட் சொல்லிட்டுனா அப்படி குதிப்பாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த வழக்கு இனிமே விசாரிக்கப்படும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், 2026 இந்த கூட்டணி, திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது இவர்களுடைய அத்தனை வெறுப்பு பேச்சு மேலையும் வழக்கு பதிவு செய்து இவர்களை தண்டிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு முன்னால எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து இருக்குன்னா, யாரும் எந்த மதத்தையும் தாராளமாக விமர்சனம் பண்ணுவதற்கு ஜனநாயகத்தில் இடம் உண்டு, இடம் கொடுக்கப்பட வேண்டும். சார், இப்படிலாம் எத்தனையோ தாக்குதலை தாங்கிதான் இந்து மதம் வந்திருக்கிறது. பல நூறு ஆண்டுகளாக. அதாவது கிறிஸ்தவ மதமாற்றம் என்பது நேரடியா அப்படி தெருவில் ஏ பாவிகளேன்னு சொன்னதெல்லாம் இந்து மதம் கேட்டிருக்கிறது. உன்னுடைய கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல என்று சொல்லதை இந்து மதம் கேட்டிருக்கிறது. யாரும் திருப்பி கல் எடுத்து அவங்கள விரட்டல, அவங்க கொடுத்த நோட்டீஸை வாங்கி அவங்க முன்னால கிழிச்சு போடல. ஜனநாயக ரீதியாக ஹிந்து மதம் எதிர்கொண்டது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அசைவு வந்தால், இந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தன் இருக்கான், இசையமைப்பாளர். ஆமா, இசையமைப்பாளர்னு சொல்லுவான், அவன் தமிழார்வலர்னு சொல்லுவான், என்னெல்லாமோ சொல்லுவான். ஆனா பக்கா கிறிஸ்தவ வெறியன். அவன் ஒரு இடத்துல இளையராஜா மீது எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, இயேசுவனுடைய இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீ கேள்வி கேட்டாயே, அவர்தானே ஒரே தூதர், அப்படி சொன்னா கிறிஸ்தவம் என்ன ஆகுதெல்லாம் கேள்வி கேட்டான். அப்ப என்ன பயம்? அது ஒற்றை தூண்ல நிக்குது அந்த மதம். அதை உடைச்சிட்டோம்னா எங்க ஆகுங்கிற பயம். ஹிந்து மதம்ங்கிறது 1000 கால் மண்டபம் மாதிரி இருக்கு. ஜேம்சன் தான் அப்படிதான் அலறினா. ஆகையினால கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் தான் மதத்தை பிரச்சாரம் பண்ணால் தண்டனை என்பதை, இந்து மதத்துல அது இருந்ததே இல்லை, வேறு வழி இல்லாமல். ஆகையினாலதான் இந்து மதம் இதெல்லாம் சகித்து கொண்டு வந்தது. நீ பேசிட்டு போறான்டா, என்ன பேசா இருந்தா
நாத்திகத்துக்கு நம்ம பேரே வச்சுட்டோம். நாத்திகம் என்பதை கூட ஒரு சம்பிரதாயமா நம்ம சார்பாக சம்பிரதாயம்ட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு புராண காலத்துல நாத்திகம் பேசின ஒரு ரிஷிக்கு பேர் சார்வாகன்னு பேர். அந்த நாத்திகம் பேசுறத சம்பிரதாயம்ட்டாங்க, சார்பாக சம்பிரதாயம்னே சொல்லிட்டாங்க. இடமே இல்லை, நீங்க தாராளமா பேசலாம்னு சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவமும் இஸ்லாமியும் தான் இந்த ரிலிஜியஸ் ஹேட் ஸ்பீச்சுக்கு மேல நடவடிக்கையை கொண்டு வந்ததுனால நாமளும் இனிமே அவர்கள் மீது கேஸ் போடும் போது நாமளும் கேஸ் போட ஆரம்பிச்சோம். அவர்கள் இந்துக்கள் மீது ஹேட் ஸ்பீச் கேஸ் போட ஆரம்பிச்சதுனாலதான் ஹிந்துக்கள் அவர்கள் மீது கேஸ் போட ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் ஹிந்துக்கள்லாம் போடல, எவ்வளவோ போனாங்க. அப்படி ஹிந்துக்களை தூக்கி அப்படி விதவை மறுமணம்னா தூக்கி அப்படி இதுல அப்படி போட்டு பொம்பளையில தூக்கி தீல போட்டான்னா, குழந்தைய தூக்கி கங்கையில போட்டாங்கன்னா எத்தனை கதை விடணுமோ அத்தனை கதையும் விட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் உதயநிதியும் பேசியிருக்கிறார். ஆகையினால பேச்சு சுதந்திரம் என்பது உண்டென்றால் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஹேட் ஸ்பீச்சை தங்கள் மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்துக்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒண்ணு. ரெண்டு, ஆகையினால ஹேட் ஸ்பீச் நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் விமர்சிக்கலாம் சொல்லலாம். தாராளமா நான் இஸ்லாத்தை பத்தி இப்ப பேசுறேன் சார். இப்ப பி குரூஸ்னு ஒரு சேனல் இருக்கு சார், கலவை வெங்கட் அடின்னு அடிக்கிறார். கிறிஸ்தவ மதம் குறித்து 8 எபிசோடு பண்ணியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி போட்டு பிரித்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி புஸ்தகம் வெளியில வர முடியாது சார். இன்னைக்கு திராவிடத்தை கேள்வி கேட்டாலே உங்க புஸ்தகம் புக் எக்ஸிபிஷன்ல வர முடியாது சார். இந்தி தணிப்பில் பெரியாரின் பித்தலாட்டம்னா அந்த புஸ்தகத்தை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. மா வெங்கடேசன் திராவிடத்தினுடைய கட்டுக்கதைகளை பத்தி எழுதினா புஸ்தகத்தை விளம்பரத்தை எடுத்து விட்டுறாங்க. இவர்கள் தான் மற்றவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகையினால ஹேட் ஸ்பீச் என்பது இல்லாமல் எல்லோரையும் விமர்சிக்க, நியாயமான விமர்சிப்பதற்கான அந்த மேடை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் அந்த மேடையை இந்துக்கள் பயன்படுத்தினால் அவர்கள் மீது வழக்கு வரும் என்றால் இந்துக்களுக்கு எதிராக யாருபடுத்தினாலும் அவர்கள் மீதும் வழக்கு வர வேண்டும். அப்படின்னா உதயநிதி மேல வருத்தம் வேணும். இன்னைக்கு பழைய ஒரு கேஸ் ஒருத்தர் போட்டார் சார். என்ன கேஸ் போட்டார்னா, கிருஷ்ணன் மேல பாலியல் வழக்கு ஒருத்தர் போட்டார் சார். கிருஷ்ணன் ஈவ் டீசிங் பண்ணிட்டான்னு ஒருத்தர் வழக்கு போட்டார். இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் திராவிட கழகத்துல தான் இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சுக்கு யாராவது வழக்கு போட வேண்டும் என்றால் முதல் வழக்கு ஈவேரா மேலதான் போடணும், 2வது வழக்கு அண்ணாதுரை மேல போடணும், 3வது வழக்கு கருணாநிதி மேல போடணும். செத்து போனா என்ன, அந்த ஹேட் ஸ்பீச் எதை ஹேட்டோ அதெல்லாம் எடுத்து விடுங்கள், அதெல்லாம் வரலாற்றிலிருந்து எடுத்து விடுங்கள், நீக்கி விடுங்கள், தடை செய்து விடுங்கள், அந்த புத்தகம் திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லலாமே, அவ்வளவுதான். ஆகையினால யாராவது ஒருத்தர் முன் அந்த ஈவேரா, அண்ணா, கருணாநிதி இவருடைய ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான். ஏன்னா ஹேட் ஸ்பீச் ஒரு காலத்தில் பெர்மிட் பண்ணியிருந்தோம் வந்தது, இன்னைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்து கொண்டே இருக்கும் போது இந்துக்களுக்கும் ஆதரவாக தீர்ப்பு வரத்தான் செய்யும். அதனால உதயநிதி என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, நீங்க ஒரு பந்தை எப்படி அடிக்கிறீங்களோ அதே வேகத்துல அது திரும்பி வரும். அது உங்க மூஞ்சில படும், உங்க வாயில படும், பல்லில படும், கண்ணுல படும். அதனால எனக்கு வீரியம் என்று நினைத்து கொண்டு முன்னத்தனம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். அதனால இந்த தீர்ப்புக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மீண்டும் மீண்டும் ஸ்ரீமதி அவர்களுக்கு பாராட்டுக்கள். Tara Divine Awards 2025.